أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، قال الله تبارك وتعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நபியே உம்மை தீர்ப்பாளராக ஆக்கிக் கொள்ளாதவரே என்ற ஒரு தலைப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த தலைப்பை குறித்து நமக்குள் உரையாட வேண்டிய அவசியம் என்னவென்று பார்த்தால், ஆரம்ப காலத்தில் ஒரு காலம் நமக்கு மத்தியில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இல்லாமல் வேறு எந்த ஒரு விவகாரத்திலும் கை வைத்து விட மாட்டோம். அல்லாஹ்வின் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி ஆய்வு செய்து கொண்டு வாதிட்டு கொண்டிருந்தவர்களாக நாம் கண்டோம். ஆனால் இப்பொழுது இதில் சின்ன ஒரு சருகல் நிலையை நாம் காண்கிறோம். எப்படி? இதில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா? இல்லை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலத்தான், பிரச்சனை இல்லை, ஆனால் செஞ்சா குத்தமா? இப்படி ஒரு தலை கீழே மாறின ஒரு நிலைமையை நாங்கள் எங்கட சமூகத்தில் காண்றதுன்றது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். நாங்கள் போன வேகத்தையும் நாங்கள் இப்போ ரிவர்ஸில் போகிற வேகத்தையும் பார்த்தா நாங்கள் வளர்ந்து வந்த வேகத்தை விட ரிவர்ஸில் போகிற வேகம் அதிகமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட அந்த பேணுதல்கள், ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இருந்த அந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மீதான ஒரு பற்று, இதெல்லாம் அப்படியே தலைக்கீழா மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். எனவே தான் இன்றைய உரையில் நாங்கள் யாரையும் சிந்திக்க தேவையில்லை. இன்றைய உரை இது எனக்கு எப்படி பயன் தரப்போகிறது, அப்படித்தான் நல்லா சொல்கிறேன். ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ஸிக்ரா, பிரயோசனம் தரக்கூடியவங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க. யாருக்கு உபதேசம் பயன் தரும்? சயஸக்கரு மன் யக்ஷா, உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் மீக்குதோ, யார் அல்லாஹ் அஞ்சுவாங்களோ அவங்களுக்கு பயன் தரும். வயத்தஜன்னபுல் அஷ்கா, துர்பாகியவான்களுக்கு பயன் தராது. எனவே இந்த உரை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி தீர்ப்பாக மாறப்போகிறது என்பதை நான் நீங்களும் சுய பரிசோதனை செய்து கொள்வோம்.
அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நிசாவுடைய 65வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஃபலா வரப்பிக்க, உமது இரட்சகன் மீது ஆணையாக நபியே, லா யுமினூன, ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். எதுவரை தெரியுமா? ஹத்தா யுஹக்கிமூக, உம்மை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை. எதுல? ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகளையும், அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், பொருளாதார விவகாரமாக இருக்கட்டும், வியாபார விஷயங்களாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், கணவன் மனைவி விவகாரங்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், கல்வி முறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஏன் 2 பேருக்கு மத்தியில் முரண்பாடுகள் தான் வருகிறது. அதிலும் நீங்கள் நபியே, உம்மை அவர்கள் தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாத வரையில் அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக மாட்டார்கள். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. வாசகத்தை கவனியுங்கள். சில பொழுதுகள்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீர்ப்பு ஏதோ அந்த ஒட்டக யுகத்துக்குத்தான் அது பொருத்தமாக இருந்திருக்கும். இது நம்ம கேடிய சுகம், பல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வளர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த காலத்துல சமூகத்தோட சில விவகாரங்கள் ஷூட்டபிளா இல்லையே. எங்களுக்கு இது ஒரு நாகரிகமா சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போன என்ன பிழை என்றெல்லாம் சில விஷயங்கள் எங்களோட உள்ளத்துக்கு ஏற்க மறுக்குது, ஏற்புடையதாக முடிவு செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கல்லாலும், உங்களுக்கு அதுல தீர்ப்பு திருப்தியாக இல்லைனாலும் நீங்க அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உலமாற ஏற்று நீங்க அவருக்கு கட்டுப்பட்டால் தான் மூமின், இல்லையா மூமினாக முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றதை நாங்க பார்க்கிறோம். சூரா அஹ்ஸாப்ல 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், முஃமினான ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க, கட்டளை வந்துருச்சு என்று சொன்னா அதுல வேறு அபிப்பிராயம் தெரிவிக்கிற அதிகாரம் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. இப்படித்தான் இவனுடைய வாழ்க்கையில இந்த துறைகள், அவனுடைய நடை யுடை பாவனை கல்வி கலாச்சாரம் ஆன்மீகம் அரசியல் எண்ணற்ற துறைகள், அத்துணை துறைகளிலும் இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி என்பதாக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டால், கட்டளை வந்து விட்டால் அவனுக்கு வேறு அபிப்பிராயம் சொல்லுவதற்கு அங்கு அவகாசம் இல்லை. அப்படி சொன்னா என்ன? وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அதுக்கு மாற்றமாக அபிப்பிராயம் சொன்ன என்ன தெரியுமா? தீர்ப்பு பகிரங்கமான வழிகேடுல தான் அவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லல, வல்லவன் ரஹ்மான் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய தூதருடைய முன்மாதிரியில் அவனுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்லி காட்டியது போன்று அங்கு தீர்ப்பெடுத்துக் கொள்ளலண்டா ஈமானிலும் கோளாறு, தெளிவான வழிகேட்டிலும் தான் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான்ல சொல்லும் பொழுது, குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபிக்கு அல்லாஹ் சொல்ற, நபி அவங்க உங்களை நேசிக்கிறாங்களா, என்னைய நேசிக்கிறாங்களா, உங்களை பின்பற்றுமாறு நீங்க சொல்லுங்கன்றாங்களா. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும் என்ன? தீர்ப்பாளராக நபிகளாரை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது.
வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை கொண்டு வந்தாரோ, உங்களோட தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்க எடுத்து நடங்க. எதை விட்டுட்டாரு விலகி கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றார். இதுவரைக்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஷரியா, அதுதான் சிறந்த முன்மாதிரி, அதுதான் வழிகாட்டல். அதை நாம் தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை ஹத்தா யுஹக்கிமுக, தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை முஃமினாக ஆக முடியாது. எனவே அன்பு தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா அஹ்ஸாப்ல 21வது வசனம் சொல்லும் பொழுது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. நான் சொல்றப்போ இந்த வசனங்கள் எல்லாம் உங்களோட மனசுள்ளுக்கு ஓடும். நல்ல மனப்பாடம், பரிச்சயமான வசனங்கள். மீண்டும் ஒரு நினைவூட்டல் தான். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்தவர்களாக, அங்குதான் நம்முடைய இருப்பிடம் இருக்கிறது, அங்குதான் நாங்கள் மீள செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஆதரவு வைத்தவர்களாக, வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு எங்கு முன்மாதிரி இருக்கிறது? உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியில் தான் இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை. இப்ப நாங்க யோசிக்கணும், எங்கட ஈமான் சரியா, அல்லாஹ்வை சரியா நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதரை சரியா நம்புறோமா, மறுமை நாளை நம்புறோமா, கபரை நம்புறோமா, மறுமை வாழ்க்கையை நம்புறோமா, எங்கட முன்மாதிரி எங்க இருக்கிறது என்பது நம்முடைய செயலில் வெளிப்படலாம். فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ. உங்களுக்குள்ளுக்கு பிணக்கு வந்துட்டா அல்லாஹ்ட ரசூல்ட பக்கம் தான் திரும்பணும். அங்கே தான் உங்களுக்கு சிறந்த தீர்ப்பு முன்மாதிரி இருக்கிறது. வேறு எங்கும் நீங்க தீர்ப்பு காண முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா. சூரா நஜ்முடைய 4வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், அவர் இச்சப்படி உங்களுக்கு ஒன்றும் சொல்லல. சும்மா அல்லாஹ் நபியை பின்பற்றுங்க, அவருடைய தீர்ப்பை சட்டமாக எடுங்க, அவர் தான் சிறந்த முன்மாதிரி, அவரை பின்பற்றினா தான் நான் உங்களை நேசிக்கிறேன், சும்மா சொல்லல, ஒரு சான்று கொடுக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அவர் பேசினது மனோ இச்சை பிரகாரம் பேசல, அதே நேரம் அவர் பேசினது வஹீயை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் ஒரு கட்டளையை விட்டுட்டான், எச்சரிக்கை கொடுக்கிறான் நபிக்கு. நபியே, வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. சும்மா அல்லாஹ் ஒரு சான்ற கொடுக்கல, அங்கால பின்னுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? நபியை நீங்க உண்ட புனைந்து சொல்லியிருந்தா, நீங்க இஷ்டப்படி உண்ட சமூகத்துக்கு நாங்க சொல்லாம வஹீயுடைய அனுமதி இல்லாம சொல்லி இருந்தா நாங்கள் அப்படியே உங்களுடைய வழக்கரத்தால் பிடிச்சி எடுத்து உங்களோட நாடி நரம்புகளை தரித்திருப்போம். அல்லாஹு அக்பர். மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்திலே படிப்பினை இருக்கிறது. நபிக்கு அதிகாரம் இல்லாத உண்ட மார்க்கத்தின் பேரில் எவ்வளவோ கட்டவிழ்த்து விட்டு அனாச்சாரங்களை செய்து வரக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சருகல் நிலை ஏற்பட்டுட்டாலோ, வஹீக்கு புறமாக அவருடைய வாழ்க்கையில ஏதாவது நிகழ்ந்து விட்டாலோ உடனே அவனுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருந்திருக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு தெரிந்த வரலாறு தான் தேனுடைய விஷயம். சில மனைவியர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு இந்த தேன் எனக்கு பிடிக்காது, நான் இதுக்கு பிறகு குடிக்க மாட்டேன் என்று சொல்லிடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கினது எப்படி நீங்க ஹராமாக்குவீங்க? தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக்.
உங்களோட மனைவியர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கினத நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க என்று சொல்லி அல்லாஹ் உடனே கண்டன அறிக்கையை விடுறான். அன்பு சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து தீர்ப்பாளராக அவரை எடுத்துக்கொள்ள கஷ்டமாக இருக்குதோ அவங்க எதை தெரியுமா அடுத்ததாக பின்பற்றுறாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக, நபியே அவர்கள் உம்முடைய அழைப்புக்கு பதில் சொல்லாவிட்டார், ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார்கள். ஒன்றே அல்லாஹ்வுடைய தூதரை தீர்ப்பாளராக எடுக்கணும், இல்லையா இரண்டாவது ஆப்ஷன் அவர்களுக்கு மத்தியில் வேறொன்றும் இல்லை, மனோ இச்சை தான் அவர்கள் தெரிவு செஞ்சு கொண்டார்கள். ومن اضل ممن اتبع هواه بغير هدى من الله, அவர்கள் அல்லாஹ் நேர்வழியை காட்டினதற்கு பிறகு யார் மனோ இச்சையை பின்பற்றாங்களோ அவர்களை விட வழிகேடர்கள் யார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். யோசித்து பாருங்க, மனோ இச்சை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களை முன்மாதிரிகளை ஏற்க மறுக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன்ல அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, நபியே நீங்க பாத்தீங்களா, யார் தெரியுமா அவங்க மனோ இச்சைகளை கடவுள்களாக எடுத்துக்கொண்டவர்கள். அல்லாஹ் அறிந்து கொண்டே அவர்களை வழிகெடுத்து விட்டான். அல்லாஹ் அவர்களுடைய பார்வையிலும் உள்ளத்திலும் திரையிட்டு விட்டான். மனோ இச்சையை கடவுள்களாக எடுத்துக்கொண்டு மனோ இச்சை பிரகாரம் அவர்கள் தீர்ப்புகள் எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் அவர்களுடைய பார்வையிலும் அல்லாஹ் திரையிட்டு விட்டான். அவருடைய அதாவது செவிப்புலன்களிலும் அல்லாஹ் அவருடைய செவிப்புலன்களிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் திரையிட்டு விட்டு வஜஅல அலா பஸரிஹி கிஷாவத்துன், அவனுடைய பார்வையிலும் அல்லாஹ் திரையிட்டு விட்டான். உள்ளத்துக்கும் செவிப்புலன்களுக்கும் அல்லாஹ் வேறையாக திரையை போடுறான், முத்திரையிட்டு விடுகிறான். அவனுடைய பார்வைக்கும் அல்லாஹ் திரையை போடுகிறான். அல்லாஹ் வலித்தவரை செஞ்சதன் பிறகு அவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியவன் யார் என்பதாக திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். யோசித்து பாருங்க, சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் சில விஷயங்களை ஏற்கிறதுக்கு மறுக்கும். அல்லாஹ் சொல்றான், பலோ அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரல் அஸ்மாஹும், அவர்கள நலவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை கொண்டு அல்லாஹ் நிறைய விஷயங்களை கேட்க செவிமடிக்க செய்திருப்பான். செவிமடிக்கலா, நல்ல விஷயத்தை கேட்கலா, கேட்டாலும் அவங்க புறக்கணிச்சிட்டு போவாங்க. உள்ளத்துல திரை போடப்பட்டிருக்கிறது. லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவங்க எப்படி தெரியுமா? உலாயிக்க கல்அன்ஆம், கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, பல்ஹும் அதல், அதை விட மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்களே, உள்ளங்களுக்கு திரை போடப்பட்ட நிலைமையில குர்ஆன் ஹதீஸுடைய செய்தி, அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பு நமக்கு ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதா? இப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம். எங்கட உள்ளங்கள், எங்கட செவிப்புலன்கள் முத்திரையிடப்பட்டுட்டதா, நம்மட பார்வைக்கு திரை போடப்பட்டு விட்டதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் தான் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரை தீர்ப்பாளராக எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுவது. சில கலாச்சாரங்கள், சில அனாச்சாரங்கள் கலாச்சாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் குடிபுகுந்து விட்டது. அதுதான் அடுத்த விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்மை விட்டு யார் நம்முடைய நினைவு விட்டு புறக்கணித்து செஞ்சிட்டாங்களோ, மறந்து போறாங்களோ, அவங்களை நீங்க பின்பற்றிடாதீங்க. அவங்களோட காரியங்கள் எல்லாம் எல்லை மீறி விட்டது, வரம்பு மீறி விட்டது. யாரை சொல்கிறான்? அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொல்கிறான், நசாராக்களை பார்த்து சொல்கிறான்.
நாங்க இங்க கேட்கிறோமே கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று வழிகேட்டை தெரிவு செய்து வரம்பு மீறியவர்களுடைய வழியில் நம்மை செலுத்தி விடாதே என்று ஐங்கால தொழுகையில் நாம் கேட்கிறோமே, ஆனால் தெரிவு செய்கிறோம் அவர்களுடைய கலாச்சாரத்தை. போன்ல பார்க்கிறோம், காசால நடக்கிறத பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம், ஆனா தெரிவு செய்கிறோம் கலாச்சாரத்தில் அவர்களுடைய முன்மாதிரிகளை. இந்த அண்மை காலத்தில் இந்த 2-3 நாள்ல போன வெள்ளிக்கிழமை ஹுத்பா உரையாற்றுவதற்கு எனக்கு சக்தி இல்லை, செவி மடுக்கிறதுக்கு உங்களுக்கும் சக்தி இல்லை, வாங்க தொழும். இதுதான் ஹுத்பா. இதை சொல்லி சொல்லி சந்திக்கிறவங்கலாம் போன்ல இதை பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க, ஆனா கேக் வெட்ட போற யாருடைய கலாச்சாரம்? அந்த பிள்ளைகளை பாருங்க, அங்க முதியவர்களை பாருங்க, அங்குள்ள தாய்மார்களை பாருங்க, போராளிகளை பாருங்க. இன்னுமா நம்முடைய கண் திறப்படல்ல, உள்ளம் இன்னுமா நம்முடைய திரைகள் கலரல்ல. இங்க பேர்த்டே கொண்டாடுறதுக்கும் ஸ்கூல்ல போனா டீச்சர்ஸ் டேயாம், சில்ட்ரன்ஸ் டேயாம், ஃபாதர்ஸ் டேயாம், ஃபாதர்ஸ் டேயாம், மதர்ஸ் டேயாம், ஹியூமன்ஸ் டேயாம், கலாச்சாரங்கள் குறித்து அந்த நிகழ்வுகள் குறித்து இஸ்லாம் எப்படி பேசுகின்றது என்பதை தனித்தலைப்பாக ஒரு ஹுத்பா இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆனால் இந்த கலாச்சாரங்கள் நாள்களை கொண்டாட்ட தினங்களாக கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் எங்கிருந்து உருவெடுத்தது தெரியுமா? வாராங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு யூதன் என்று சொல்றான், உங்களோட குர்ஆன்ல கான யக்ரஊன ஃபீ கிதாபிக்கும், நீங்க ஓதுற குர்ஆனுக்கு தானே அதுல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை லவ் நஸலத் அலைனா, எங்களுக்கு அந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தா லத்தஹத்னா தாலிக யௌமன் ஈதா, அந்த நாளை நாங்க பெருநாளா கொண்டாடிப்போம். உமர் ரலியல்லாஹு அவங்க எவ்வளவு ஆட்சி வல்லமை கொண்டவங்க, அவங்க என்ன செஞ்சுக்கணும், அப்படியா குர்ஆன் மாஷா அல்லாஹ் அரபு மொழியில் இறக்கப்பட்டு இது குர்ஆன், இந்த வசனம் முழு அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் என்று மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நிலைமையில, நியமத்துக்கள் பூர்த்தியாக்கப்பட்ட நிலைமையில, அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான நிலைமையில் இந்த வசனம் வந்திருக்கிறது, வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்று முஃமின்களை முஸ்லிம்கள் அழைச்சாங்களா? எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கு அரபு மொழிக்கும் என்று ஒரு தினத்தை கொண்டாட எங்கட சமூகம் வேறையா புதுசா கட்டிட்டு என்ன தடை என்று கேட்கிறாங்க. அன்பு தோழர்களே, குர்ஆன் அரபு மொழியில இருக்கிறது என்பது பெருமை. குர்ஆனுடைய வசனத்தை வைத்து ஒரு தினத்தை கொண்டாட அவன் அழைக்கிறான். மறுத்த சலஃபுகள் நம்முடைய சலஃபுகள், நபித்தோழர்கள் இல்லை, கொண்டாடக்கூடிய தினம் அல்ல. இன்றைக்கு அவன் கலாச்சாரத்தின் நிகழ்வுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புதுசா ஒன்று பார்த்தேன், சர்வதேச தொப்பையர்கள் தினமா, சர்வதேச பூனையர்கள் தினம். ஏறத்தாழ 50-60 கொண்டாட்ட தினங்கள் வந்துருச்சு. ஆனா அதையும் தாண்டி இப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கொண்டாட்டம், மிருகத்துக்கு வேறையா பறவைகளுக்கு வேறையான ஒவ்வொரு தினங்கள் உருவாக்கிட்டு வராங்க. இஸ்லாம் சதாவும் காருண்யமாக நடக்க சொன்ன மார்க்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தினத்தை கொண்டாடுவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. இந்த கலாச்சாரங்கள், இந்த அனாச்சாரங்கள் நம்முடைய கலாச்சாரங்களாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் இப்ப கேட்கிறது, செஞ்சா என்ன தப்பு? பெண் வீட்டு சாப்பாடு கொடுத்தா தடையை காட்டுங்களே. பெண் வீட்டு சாப்பாடுக்கு நேரடியா தடை இல்லதான், அப்ப மடிமாங்க சாப்பாட்டுக்கு தடையை காட்டுங்க, மருத்துவடி கல்யாணத்துக்கு தடையை காட்டுங்க, நிச்சயதார்த்தத்துக்கு தடையை காட்டுங்க, வேற என்னைக்கு சீர்வரிச சாப்பாடுக்கு தடையை காட்டுங்க, வளகாப்புக்கு தடையை காட்டுங்க. அது இப்ப பேர் மாறி மம்டிபியா மாறிடுச்சு. அனாச்சாரங்களை கலாச்சாரங்களாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக அல்லாஹ்வின் தூதரை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. குர்ஆன் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். இன்னும் சில விஷயங்களுக்கு எப்படி தெரியுமா? விட்டுக்கொள்ளேலாம். மரபுகள் ரீதியாக நம்மை தொட்டு வந்தது, மரபுகள் ரீதியாக தொட்டு வந்த இந்த விஷயங்களை நமக்கு மத்தியில விட்டுக்கொள்ளேலாத விளைவாக சில விஷயங்களை நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்வின் தூதரை தீர்ப்பாளராக எடுக்க தயக்கம் காட்டுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதாவது வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு இலா ரசூலி காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா. அல்லாஹ்வையும் அல்லாஹ் இறக்கி வைத்ததையும் நீங்க பின்பற்றுங்க, அவனுடைய தூதரை பின்பற்றுங்க என்று சொல்லி அழைக்கப்பட்டால் அவங்க சொல்றது தெரியுமா? எங்களுக்கு போதுமானது எது?
நாங்கள் எங்களை மூதாதையர்களை எந்த வழியில கண்டோமோ, அவங்க எதை பின்பற்றினாங்களோ அதை நாங்கள் பின்பற்றினா போதும். எங்கட வாப்பாட வாப்பா அதுக்கு அங்கிட்ட அப்பா சும்மா இந்த கலாச்சாரத்தை பின்பற்றினா போதும் என்ற நினைவில் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அன்றைக்கே சொல்லி காட்டிட்டான். அவங்க எப்படி أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْلَمُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. ஒரு வசனத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், அறியாமையும் நேர்வழி இல்லாத நிலைமையிலும் அவங்க வழிகேட்டிலும் போனா நீங்க பின்பற்றுவீங்களா? இன்னொரு வசனத்துல يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. புரியாம தெளிவில்லாம செஞ்சிட்டா அவங்க வழிகேட்டில போனா நீங்க அதை பின்பற்றுவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பு தோழர்களே, இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்படி? ஒரு மையத்து விழுந்துட்டா மையத்துடைய கடமைகள் எல்லாம் முடிஞ்சதன் பிறகு கத்தம் கொடுக்கணும். எங்கே இது வந்துச்சு? மரபுகள் ரீதியாக வந்துருச்சு. விட்டுக்கொள்ளேலா. நான் கொள்ளவாதி தான், நான் இந்த பள்ளியில தான் தலைவர், நான் இந்த பள்ளத்தை நிர்வாகத்தில் இருக்கிறேன். ஆனா எங்களோட வாப்பாட நானா கொஞ்சம் அவர் சொன்னதை நான் கேட்கத்தானே வேணும், உம்மாட சகோதரி சொல்றதை கேட்கத்தானே வேணும். இப்ப மட்டும் உறவெல்லாம் வரும், உயிரோடைக்க கூட பார்க்கறதுக்கு நாதி இருக்காது. மார்க்கம் என்று வார நேரம் மார்க்கத்தை விட்டு கொடுத்து எதையும் செய்ய தயார் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். கொஞ்சம் நெருக்கமாகவும் பின்னால சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார், கொஞ்சம் நெருக்கமாகவும். எனவே அன்பு தோழர்களே, நம்முடைய மரபுகள் ரீதியாக சில விஷயங்கள் வந்துருச்சு. மீலாது, மௌலூது, கத்தம், ஃபாத்திஹா, கந்தூரி, சலாத்து நாரியா என்ன எதுக்கென்று சொல்லி தெரியாம சில நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப மீலாது உச்சத்தை தொட்டிக்கும். பாடசாலைகள்ல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். முஸ்லிம் பாடசாலைகள்ல அல்லாஹ்வின் தூதர் தீர்ப்பளித்த தாடியை வைக்கிறதுக்கு அனுமதி இருக்காது, அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம் பாடசாலைகளை தவிர. ஆனா கலாச்சாரம் ரீதியாக அனாச்சாரங்களை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது, கட்டவிழ்த்து விடுவார்கள். பேரில் மண்டால் முஸ்லிம் பாடசாலைகள், கலாச்சாரத்தில் அது முஸ்லிம்களுடைய பாடசாலை கிடையாது. இதை தட்டி கேட்கவும் மாட்டாங்க, பேசினா பிரச்சனை ஆகிடுமாம். உண்மையை உரைக்க சொன்ன சமூகம் நாம், அப்பொழுதும் அதை நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, அடுத்ததாக ஷேகுமார்களுடைய நமக்கு விரும்பின ஆலிம் சாக்களுடைய கருத்துக்களை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்றதால அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பை நமக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எனக்கு பிடிச்ச அந்த மௌலவி அதில் என்ன சொல்லிக்கிறாரு, ஏன கருத்து ஒன்றாவது நான் மனசுல வச்சுக்கொள்றேன். அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு. நீங்க வட்டின்றீங்க, அவர் கமிஷன்றாரு. நீங்க வட்டின்றீங்க, அவர் வேறொரு வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு. நீங்க ஹராம் என்றீங்க, அவர் அதை அப்படி எடுக்க இயலாதே. கிரெடிட் கார்டு ஹராம் என்றீங்க, அவசரத்துக்கு வேற என்ன வழின்றீங்க. அவசரத்துக்கு தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு நீங்க ஒப்பந்தம் செய்வீங்களா? நீங்க அதுல வட்டியை எடுக்கலன்றாலும் நீங்க அதுல சைன் வைக்கிறீங்க. 40 நாள்லையா ஒரு மாசத்திலையா கட்டலையா வட்டியை சாப்பிட தயார் என்றதை நீங்க ஒப்பந்தம் செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் சொன்னதன் பிறகும் நாங்க வேறு யாருக்கிட்டையாவது போறோம். மார்க் அடிப்படையில் இஸ்லாமிய திருமணங்கள் இதுதான். எது இஸ்லாமிய திருமணங்கள் என்று வேறொரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் பார்ப்போம். அதே நேரம் திருமணம் என்று சொல்லிவிட்டால் இதுதான் இஸ்லாமிய திருமணம் இல்ல, அவர் இப்படி சொல்றாரு, அந்த மௌலவி இதுக்கு இப்படி விளக்கம் சொல்றாரு, கூப்பிடுங்க, நாங்க தயார், வந்து கேமராக்கு முன்னுக்கு பேச சொல்லுங்க. அந்த ஆலிம் சாக்களுக்கு எப்படி கூடும், எப்படி கூடாது, எப்படி பெண் வீட்டு சாப்பாடு கூடாது என்றதை மற்ற பட்டியலையும் சேர்த்து நாங்க பேசுறோம். இன்ஷா அல்லாஹ் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட சொந்த புத்தி மனோ இச்சை பேசுகிறது. அங்கிட்டு இல்லையா அவங்க சமூக மரபுகளுக்காக தயங்குறாங்க, அல்லது அனாச்சாரங்கள் கலாச்சாரங்களாக உருவெடுக்கிற காலத்துல எல்லாம் கூடாதுண்டா சமூகம் நம்மை அங்கீகரிக்காது என்ற ஒரு பயம். தீர்ப்பாளராக அல்லாஹ்வின் தூதரை எடுத்துக்கொள்ளாதவரை ஹத்தா யுஹக்கிமூக, அவரை தீர்ப்பாளராக, நபியை உண்மை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை என்று தான் சொல்கிறான். சில நேரங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடியை இப்படித்தான் வளர்க்க சொன்னாங்க என்று சொல்லிட்டா அவர் சொல்றாரு வெட்டேலும். எவ்வளவு வெட்டினாரு? வெட்டினவர் பிடிச்சு பார்க்கிறாரு, நகத்தாலையும் பிடிப்படுது இல்ல. ரீசர்ச் பண்ணாங்க. அல்லாஹ் அக்பர். நேரடியாக நுசூசுகள் இருக்கும் பொழுது எங்கட ஷேக்மார் இடத்துல போறது, அவங்களோட ஆய்வு கண்டைக்கு மணி உடுக்கலாம், ஓ பெருமைக்கு இல்லாம உடுக்கேடுமா? யார் சொன்னது தோழர்களே? குர்ஆன்ல ஹதீஸ்ல வைல் இய்யாக்கும் என்று வந்தால்
அடுத்தது நரகம் என்பது தான் அங்கு வரும். ஈயாக்கும் இஸ்பால், அதாவது கெண்டைக்கு பணியை போறதை நான் எச்சரிக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன ஃபைனல் இஸார ஃபஃபின்னார், அது நரகத்துக்குரியதுன்னாங்க. கெண்டையில கணங்கால் சரியான உடுப்புடைய அளவு வந்து கெண்டைக்கால், நிஸ்பு சாக், கெண்டைக்கால். அந்த வல் தஃபத்தி சாக்கு பிசாக் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வானே, கெண்டைக்காலோட கோதிட்டு கொள்ளும். அது மாதிரி கெண்டைக்கால் அளவு சரியான அளவு ஏனுமெண்டா அந்த கணங்கால் அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். அது தஹ்த கஅபைன் ஹராம். இன்றைக்கு இதுக்கு தீர்ப்பு எடுக்கிறாங்க வேறு விளக்கம். அல்லாஹ் அக்பர். ஆலிம் சாக்களுடைய தீர்ப்பை நம்பி போறாங்க. நாளை மறுமையில யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்புல புரட்டி எடுக்கப்படும் அந்நாள்ல. அப்பதான் சொல்லுவாங்க, அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் நான் கட்டுப்பட்டு இருக்கணுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுனா சபீலா. அப்போ சொல்லுவோம், யா அல்லாஹ் நாங்க பின்பற்றின எங்கட ஜம்மியா, நாங்க பின்பற்றின எங்கட மார்க்க அறிஞர்கள், எங்கட ஷேக்மார்கள், எங்கட மூதாதையர்கள், எங்கட பெரியவங்க எங்களைய வழிக்கு எடுத்துட்டாங்க. ரப்பனா ஆதிஹிம் தஃபைனி மினல் அஸாப், வேதனை இரட்டிப்பாக்கிடு, வல் அன்ஹும் லஅனன் கபீரா. பெரிய அளவுல சஃப்ஜி அந்த நேரத்தில் நான் கை சேதப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பு தோழர்களே. எனவே நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல தீர்ப்பு வார நேரத்தில் எங்கே நேரடியாக ஆதாரத்தோடு வருதோ அதை தாண்டி நாங்கள் எங்கேயும் பீறக்கூடாது. எனவே அன்பு தோழர்களே, குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியை கொண்டே நம்முடைய தீர்ப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரை புரிந்து கொள்ள வேண்டும். உதுகுருல்லாஹ் லி வலக்கும் வ ஸிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு அலா மா தஸ்னஊன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اللهم صل على محمد وعلى ال محمد. நேரத்தை இப்போ தான் பார்க்குறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, டைம் கூட எடுத்துன்னு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக முடிச்சுக்கொள்கிறேன். சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அந்த சமூகத்துக்கு மத்தியில தெரிவு செய்யப்படுறதுக்கு முன்னால உலகத்தின் எல்லா ஆசா பாசங்களையும் சுகண்டிகளையும் கண்டு வாழ்ந்து மகிழ்ந்தவர்கள். வேறு உலகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பு ஒன்று வருகிறதா, சமிஅனா வ அத்அனா என்று கட்டுப்பட்டார்கள். சாதாரண பாவங்களை நாங்கள் கூட சில பாவங்களை கண்டிருக்க மாட்டோம். அந்த காலத்தில் இருந்தது வருகிறது குர்ஆன் வசனம், வட்டியை சாப்பிடாதீங்களா, அத்அகுலு ரிபா, சாப்பிடாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதரு மா பக்கிய மினர் ரிபா, நீங்க அசல வட்டியை விட்டுட்டு அசலை எடுத்துடலாமே என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் இல்லை, அசலும் வேண்டாம் என்று செவிமடுத்தார்கள், கட்டுப்பட்டார்கள். என்றால் அந்த நபித்தோருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் குர்ஆனும் ஹதீஸும் செல்வாக்கு செலுத்தியதை நாம் பார்க்கிறோம். மதுவுடைய வசனம் ஆரம்பத்தில் மது ஒரே அடியாக தடை செய்யப்படல, மதுவுடைய வசனம் வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஃபர்ஸ்ட்டுக்கு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா தான் இருந்துச்சு, தொழுகைக்காக நெருங்கினா குடிக்க வேண்டாம். இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர், மதுவையும் சூதுவையும் வல் அன்சாப் வல் அஸ்லாம், சிலை வழிபாடுகளையும் அம்பெய்து குறிப்பார்ப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். வசனம் வருது, வஜ்தனிபூ, நீங்க அதை தடுத்து விட்டு விலகி கொள்ளுங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீங்க. குர்ஆன் வசனம் வருது, வாராரு தீர்ப்பு எடுத்துக்கொண்டு குர்ஆன் வசனத்தை சொல்றதுக்கு வாராரு, இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மது ஹராமாக்கப்பட்டுச்சு என்ற செய்தியை சொன்னதும் அபூ தல்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊத்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன புள்ள ஊத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். கும் யா அனஸ், என்ன செய்யுங்க, ஃபஹரக்ஹா, அதை நீங்க கொட்டிடுங்க. அவங்க என்ன செஞ்ச, ஃபஹரக்ஹா, கொட்டிட்டாங்க. வேறு கதை இல்லை, வாங்கினது இந்த கொஞ்சத்தை முடிச்சிருவோமே, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோமே என்று சொல்லி அவங்க அதை முடிக்கல. இன்னொரு மாதம் 2 மாதம் இருக்கு இல்லை, அப்படியே சட்டம் வருது, செவிமடுத்தாங்க, நபியை தீர்ப்பாளராக தெரிவு செஞ்சாங்க, நம்பினாங்க, விட்டுட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. வார நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுப்படையாக பயான்ல சொல்றாங்க, உட்காருங்க, சிலர் நின்று கொண்டிருக்கலாம், உட்காருங்கன்றாங்க. அதை கேட்டதும் ஃபஸமிஅ ذلك இப்னு மஸ்ஊத் ஃபஜலஸ அலா பாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய வாயில்ல கதவு கிட்டே உட்கார்ந்துட்டாரு.
அல்லாஹ்வின் தூதர் ஃபர்ஆஹு அவரை பார்க்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு சொல்றாங்க, தஆல் யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இப்போ கூப்பிடுறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வந்து உள்ளுக்கு உட்காருங்க. செவி மடுத்தாங்க. ஏன் என்று அவர்கள் புத்திய போடல, மனோ இச்சைக்கு இடம் கொடுக்கல, வேற ஷேக்மார்கள்ட்ட விளக்கம் கேட்கல, தீர்ப்பாளராக எடுத்தார்கள், அமர்ந்தார்கள். சுருக்கமாக இன்னொரு செய்தியும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை ஒரு தோழர் வாராரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில தங்க மோதிரத்தை பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஃபதர்ஹு அதை எடுத்து வீசிடுறாங்க. சொல்றாங்க, நண்பரே, அடியானே, நீ வந்து நரகத்துடைய ஒரு துண்டை கையில போட்டு கொண்டிருக்கிறாய் என்ற கருத்துப்பட சொல்லிடுறாங்க விஷயத்தை. எடுத்து வீசினத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதுக்கு பிறகு சபையில் இருந்த ஒரு மனிதர் சொல்றாரு, ஹுத் ஹாத்திமக், ஓண்ட மோதிரம் தானே, எடுத்துக்கோப்பா, அதை வேற ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்தலாமே, கையில தானே போடக்கூடாது. நாங்கள் என்ன யோசிப்போம், ஓ நபி எலும்பங்காட்டி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எடுத்து பக்கத்தில் போட்டு வந்துடும். அவர் சொன்னார், என்ன தடை கிடையாது, தங்கம் வேற ஏதாவதுக்கு பயன்படுத்தலாம், அதற்கு வேறு உசூல்கள் இருக்கிறது. அவர் சொன்னார், قال لا والله لا اخذوه ابدا, அதை நான் ஒரு பொழுதும் எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, வகத் தர்ஹஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழட்டி வீசிட்டாங்க, நான் இப்ப அதை வேற தேவைக்கும் எடுக்க மாட்டேன் என்று அவர் அவ்வளவு பேணுதலாக அல்லாஹ்வின் தூதரை தீர்ப்பாளராக எடுத்துக்கொண்டார். தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது எங்களுக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியூர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கும் அவன் தூதரும் கட்டுப்படுங்க, வலா துப்திலு அமாலக்கும், உங்களோட செயல்களை நீங்க வீணாக்கி கொள்ளாதீங்க. சொல்றது மட்டும் தான் செய்தி, நீங்க கட்டுப்படலையா, நீங்க செய்யற அமல் இபாதத்துகள் அது வீணாக்கிவிடும், நல்ல காரியங்கள் வீணாக்கிவிடும். வ அத்தியுல்லாஹ வ அத்தியூர் ரசூல வஹ்ஸரு, நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஃபைன் தவல்லைத்தும் ஃபஅலம் அன்னமா ஃபஅலமு அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், அறிந்து கொள்ளுங்க, சொல்றதை நீங்க கேட்கலையா, புறக்கணிக்கிறீங்களா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைச்சிட்டார், அவ்வளவுதான், வேறு விஷயம் இல்லை. மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கும் அவருக்கும் சார்ந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அவர் உங்களுக்கு வேற ஆதிக்கம் செலுத்த தேவையில்ல, அவர் சொல்லிட்டாரு, இதுதான் செய்தி என்று சொல்லி, இதற்கு பிறகு நாம் நம்முடைய தீர்ப்பாளராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்வதா, நம்முடைய மனோ இச்சையை எடுத்துக்கொள்வதா? நம்முடைய தீர்ப்பாளராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்வதா, அல்லது யூத நசாராக்களுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்வதா? நம்முடைய தீர்ப்பாளராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்வதா, அல்லது மரபுகளை எடுத்துக்கொள்வதா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்வதா, அல்லது நம்முடைய ஷேக்மார்களை கொண்டு அவர்களை கண்மூடித்தனமாக தக்லீத் செஞ்சு கொண்டு போறதா என்றதை இப்போ நானும் நீங்களும் தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே வல்லவன் ரஹ்மான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் குலி கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.